ஹலோ மக்களே! கர்ப்பிணிகள் இந்த வெயில் காலத்துல என்னெல்லாம் பண்ணவே கூடாது, அத பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தண்ணி தாகம் எடுக்கிற வரைக்கும் ஒரு சிலர்லாம் தண்ணியே குடிக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கவே கூடாதுங்க. தண்ணி தாகம் எடுக்குதோ இல்லையோ 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவ கண்டிப்பா தண்ணி குடிக்கணும். அதுவும் ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 லிட்டராவது தண்ணி கண்டிப்பா குடிக்கணுங்க. ரொம்ப நேரம் தண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில வச்சுட்டு ரொம்ப கூலிங்கா இந்த வெயிலுக்கு குடிச்சா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனா கர்ப்பிணிகள் கண்டிப்பா அப்படி குடிக்கவே கூடாது. அது மட்டும் இல்லைங்க, பெப்சி, கொக்கோ கோலா இந்த மாதிரி ஐட்டங்களை கூட நம்ம தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. அதுக்கு பதிலாக இளநீர் எடுத்துக்கலாம், மோர் எடுத்துக்கலாம், லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம், முலாம்பழம் ஜூஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் சாப்பிடும்பொழுது உங்களுக்கு உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்திங்க. ஒரு சிலருக்கு தண்ணீரே குடிக்க முடியாதவங்க வெள்ளரிக்காய், வாட்டர்மெலன், முலாம்பழம் இந்த மாதிரி நீர்ச்சத்து இருக்கிற பழங்களோ நீர்ச்சத்து இருக்கிற காய்கறிகளையோ நம்ம சாப்பிடும்போது நம்ம பாடியில் டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப வெயில் நேரத்தில் வெளியில் போகிறத கண்டிப்பாக தவிர்த்துக்கொள்ளணும். அதுவும் 12 மணி, 1 மணி, 2 மணி இந்த மாதிரி உச்சி வெயில்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் கண்டிப்பாக வெளியில் போகிறத தவிர்த்துக்கொள்ளுங்க. அப்படியே நீங்கள் வெளியில் போகிற மாதிரி சூழ்நிலை இருந்ததுன்னா கொடை இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. ரொம்ப வெயில் காலங்கிறதுனால ரொம்ப ட்ரெஸ் இறுக்கமாக போடாமல் நல்லா ஃப்ரீயாக போடுங்க. நல்லா லூஸாக போடுறது உங்களுக்கு ரொம்ப நல்லா ஃப்ரீயாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். ப்ரெக்னன்சி உமன்ஸ் நிறைய பெண்கள் ஒர்க் பண்ணுவாங்க. வேலை வேலை வேலைன்னு இருப்பாங்க நிறைய பேர். அப்படி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கிடைச்சா கூட அதில் கூட நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்குங்க. அப்போ தான் உங்களுக்கும் உங்களோட குழந்தைக்கும் ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க.